வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மீன் குழம்புனா செஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்லை அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றப்ப தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே வச்சு சாப்பிட்லாம். நேற்று வச்சு மீன் குழம்போட டேஸ்ட் அப்படியே இருக்கும். மீனில் ஃபுல்லாக அந்த குழம்பு அப்படியே இறங்கியிருக்கும். இன்றைக்கி செய்கிறதுக்கு 400 கிராம் சால்மன் ஃபிஷ் தான் நான் எடுத்துருக்கிறேன். நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்லைசஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சால்மன் ஃபிஷ்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே முள் இருக்காது. இந்த மாதிரி குழம்பு நீங்கள் எந்த மீனில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீனுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சரியா இருக்கும். இப்போ நல்லா இந்த மசாலாவெல்லாம் அந்த மீன் கூட கலந்து விடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க, மேலாப்பில் பிசைஞ்சு விடுங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிறப்போ நமக்கு குழம்போட மசாலாஸ் எல்லாம் அப்படியே உள்ள மீனில் இறங்கி வந்துடும். இப்போ இதை மூடி நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு குழம்பு செய்கிறதுக்கு ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம், சோம்பு, கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 கருவேப்பிலை இலைகளை தூவி நல்லா பொரிய விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்ததும் ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த குழம்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தில் தான் செய்ய போகிறேன். மீன் குழம்பு சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நமக்கு எண்ணெயிலே ஓரளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ இந்த சமயத்தில் பூண்டு பல்லு நான் ஒரு 10 எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டு வேகிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்க்குறப்ப சட்டுன்னு வெந்து வந்துடும் உங்களுக்கு. பாருங்க, நமக்கு இப்போ இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு சில்லி நான் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். 2 சின்ன தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளியும் சேர்க்க போகிறதுனால 2 தக்காளி சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பெரிய தக்காளியாக சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் 1 சேர்த்துக்கிட்டிங்கன்னா அளவு சரியாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நமக்கு நல்லா குழஞ்சு வரட்டும். இதுக்கு நடுவில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளிலாம் மசாலாஸ் கூட நமக்கு நல்லா பிரண்டு வரட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச புளி இருக்கு இல்லையா, அதை எனக்கு ஒரு 1/2 கப்பு வந்துச்சு, அதை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கீழே பிடிக்காம கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி மசாலா புளி எல்லாமே நமக்கு நல்லா கோட்டாகி வரட்டும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, நமக்கு இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வரவும் நமக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீன்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பேஸ் விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு உடையாம நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற எல்லா மீனுமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மீன் உடையாமல் உங்களுக்கு வெந்து வரும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடஞ்சிரும் பீசஸ்லாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் குலுக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன்லாம் நல்லா உள்ளே இறங்கி குழம்பு மேலாப்பில் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஒன்றுக்கு தனித்தனியாக வந்து உங்களுக்கு நல்லா வெந்து இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக மல்லி இலைகளை அப்படியே தூவி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு உங்களுக்கு இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நமக்கு எந்த பீசஸுமே உடையலை, சூப்பராக வெந்து வந்திருக்குது. நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே பீசஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் இப்போ உடனே வச்சு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு நேற்று வச்ச மீன் குழம்போட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.